அப்பா என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா என்ன விடுங்கப்பா, நான் இங்கதான் இருப்பேன். என்ன கூட்டிட்டு போகாதீங்க. அப்பா விடுங்கப்பா. அப்பா நான் வர மாட்டேன். அப்பா நான் வரல. என்ன விடுங்கப்பா. அவனை விடுங்கண்ணே. அவனை ஏன்னா வற்புறுத்துறீங்க? நான் போக மாட்டேன் சித்தப்பா. எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்ல. நான் இங்கதான் இருப்பேன். இங்க இருந்தா என்ன பண்ண போற? எங்க அம்மாக்காக காத்துட்டு இருப்பேன். நிச்சயமா ஒரு நாள் எங்க அம்மா திரும்பி வருவாங்க. அப்போ ருத்ரா, உங்க அம்மா ஓடி போயிட்டா, திரும்பி வர மாட்டா. அத புரிஞ்சுக்க. உனக்கு இனிமே எல்லாமே நான் தான் உனக்கு சொல்லி சொல்லி புரிய வச்சு நான் சோர்ந்து போயிட்டேன்டா. இந்த ஊர்க்காரங்க உங்க அம்மாவால என்ன எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? கடைசியா சொல்றேன் கேட்டுக்க. ஓடி போன உங்க அம்மா செத்துட்டா திரும்பி வர மாட்டாங்கறத ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு, பிடிவாதம் பிடிக்காத. நாம இந்த ஊரை விட்டு போறது உறுதி. புரிஞ்சுதா? ஒழுங்கா கூட வந்துரு. வாடா. சரியா சொன்னீங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டே இப்ப ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க. என்னால வர முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா உங்க பொண்டாட்டி ஓடி போயிருக்கலாம். ஆனா எனக்கு இல்ல. உங்களுக்கு வேணா இங்க இருந்து போங்க. நான் இங்கதான் இருப்பேன். என்னால வர முடியாது. அவ்வளவுதான். ருத்ரா, ருத்ரா இங்க கொஞ்சம் பாப்பா. நீங்களாவது அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்களேன். ருத்ரா, நான் உனக்கு சித்தி மட்டும் இல்ல, அம்மா ஸ்தானத்துல இருந்தும் சொல்றேன். இந்த அம்மா பேச்ச கேளு. உங்க அம்மாவை பத்தி உங்க அப்பாவை விட மத்தவங்களை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். படைச்ச கடவுளை கூட அவ மதிக்காம தான் பேசிட்டு இருப்பா. எப்படி அவ மறுபடியும் வருவான்னு சொல்ற? தேவையில்லாததை நினைச்சு வீணா உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காத. அவ இருந்த வரைக்கும் உன் அப்பா மேலையும் பாசமா இருந்ததில்ல, ஓ மேலையும் பாசமா இருந்ததில்ல. மோகினி, ஒரு குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம. குழந்தைங்க கடவுளோட உருவம்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள்கிட்ட எப்படி பொய் சொல்றது? வா. இது பாரு ருத்ரா, நீ எதை பத்தி கவலைப்படாதப்பா. உங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஜெய்ப்பூருக்கே வந்து தகவல் சொல்றேன். முடிஞ்சா என்ன பிடிங்க சித்தப்பா. ஏய் ருத்ரா, சொன்னா கேளு. நில்லு இங்க நில்லு. இந்த பக்கம். பாவாளைய விடாத. பிடிச்சு பாருங்க, கேளு. சொன்னா கேளு. ஏய் புடிச்சிட்டேன். அண்ணே, அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிருங்க. என்ன இது?
நானும் எத்தனை தடவை சொல்றேன், உங்களுக்கு புரியவே இல்லையா? என்னமாச்சு? இந்த மஞ்சள் என்ன உனக்கு சொந்தக்காரியா? அதுக்கு வலிக்காம இடிச்சுக்கிட்டு இருக்க? குடு, இங்க பாரு. இப்படி இப்படிதான் இடிக்கணும். அத்தை, யாரோ இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க உடனே வெளியில போங்க. சொன்னது கேட்கல? உங்களுக்கு 3 செகண்ட் டைம் கொடுக்கிறேன். 1. அத்தை, இது யாரு? 2. சார் இங்க பாருங்க சார், இந்த வீட்ல ஆம்பளைங்களே இல்ல சார். வெளியே போடா. இங்க பாருங்க, இங்க வாங்க. உங்களை தான் இங்க வாங்க. அத்தை, அவர் உங்களை அத்தை, அவர் உங்களை சொன்னது கேட்கல? இங்க வாங்க. அண்ணே, யார் நீங்க? இப்படி அனுமதி இல்லாம நீங்க பாட்டுக்கு? ருத்ரா. இரக்கம் இல்லாதவரோட பையன். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் குடும்பத்தை தேடி இங்க வந்திருக்கான். நீ போய் தலை குனிஞ்சி அவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எனக்குன்னு யாரும் கிடையாது. வேண்டாம் வேண்டாம்.